Hi friends, welcome to Cooking and More. இன்னைக்கு நாம எக்கு, ஆயில், பட்டர் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சூப்பரான சாக்லேட் காஃபி கேக் செய்ய போகிறோம். எப்படி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணுறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு 150 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷனை வந்து பேக்கிங் மோடில் வச்சுக்கோங்க. உங்களோட ஒயர் ரேக்கை வந்து லாஸ்ட்டு ரேக்கில் வச்சுக்கோங்க. அப்புறம் டைமர் 10 நிமிஷம் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அரை கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு அது கூட சர்க்கரை அரை கப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையும் தயிரும் நல்லா கலந்து அப்படியே க்ரீமியாக வரும். பார்த்தீங்களா, நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மைதா மாவு 1 கப்பு, பால் பவுடர் 1/4 கப்பு, இது கூட கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், காஃபி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து அரை டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம், அதாவது ஆல்ரெடி காய்ச்சின பால். இப்போ வந்து இதை ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்மூத்தாக வரும், அதாவது க்ரீமியாக வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். ஆனால் நம்மளோட கேக் மிக்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக பால் சேர்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துருப்பேன். இப்போ நல்லா கலந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் காஃபி கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கேக் டின்னில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் அப்ளை பண்ணி அது மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு அது மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்மளோட கேக் மிக்ஸை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதை 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க, அதை தட்டிக்கோங்க. இப்போட நம்ம வந்து அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்மளோட கேக்கை வச்சிடலாம். வச்சுட்டு டைமர் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 நிமிஷம் வச்சுக்கோங்க. டெம்ப்ரேச்சர் அதே 150 டிகிரி செல்சியஸ்லேயே இருக்கட்டும். 35 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணுவேன் குக் ஆகிடுச்சா இல்லையான்னு. அப்படி குக் ஆகலைன்னா எகைன் 5 நிமிஷம் பேக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 40 நிமிஷம் பேக் பண்ணேன். நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை ரிமூவ் பண்ணுறேன் ஒரு பிளேட்டில் வச்சு. இப்போ இந்த பார்ச்மெண்ட் பேப்பரையும் எடுத்தாச்சு. இப்போ அந்த கேக்கை நான் அப்படியே திருப்பிக்கிறேன். தட்டில் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. இப்போ இதை நாம் வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான முட்டை, வெண்ணெய், எண்ணெய் இல்லாத கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.